பாருங்க கம்மாக்கரையிலேயே நடந்து போயிட்டுருக்கோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இளந்தாப்பழம் பறிக்க வந்திருக்கான். தாண்டி அங்கிட்டு இருக்குது மரம் புறாமே பயங்கரமாக இருக்குது. பழம் வெட்டியை பிடிச்சி அளப்பாடே பயில்வான் நல்லா இருக்காடா. ஆமாடே இதில் எல்லா பழத்தையும் பறிச்சிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம சேனலில் நம்ம சூறாம்பழம், நொங்கு, நவாப்பழம் இந்த மாதிரி நம்ம இயற்கையாக கிடைக்கிற நம்ம பழங்கள்லாம் வந்து போட்டிருப்போம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இளந்தாப்பழம் பறிக்க வந்திருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இளந்தாப்பழம் பறிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா வந்து அவங்க போன வருஷம் வந்து இளந்தாப்பழம் பறிச்சிருப்போம். இந்த வருஷம் வந்து பழுத்துருக்கான்னு தெரில. வாங்க போய் பழுத்துருச்சுன்னா பறிச்சு சாப்பிட்லாம். வாங்க போகலாமா? வாங்க போவோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இளந்தாப்பழம் வந்து அந்த கம்மாக்கு அந்தப்பட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா கம்மாக்கிற மேட்டில் ஏறிக்கிட்டு இருக்கான். போயிட்டு இப்போ வந்து தண்ணி எவ்வளோ கிடக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம தண்ணி கொஞ்சமாக கிடச்சுன்னா இறங்கி போயிடலாம். இல்லைன்னா வந்து நம்ம சுற்றி வர மாதிரி இருக்கும். வாங்க பார்ப்போம். இந்த பாருங்க கம்மாக்கரை தாண்டி அங்கிட்டு இருக்குது மரம் புறாமே. நம்ம எப்படி போகிறோம்னு தெரில. தெரியுதா மரம்லாம்? இருங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. மரம் பூரா அங்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் மரம். ஆமாம், இங்கேருந்து பார்க்க சின்ன சின்ன செடியாக இருக்கும். இந்த புறாமே மரம் தான். தண்ணி ஃபுல்லாக கிடக்கு. எப்படா போவான்? சுற்றி தான் போகுது. தண்ணி ஆழமாக இருக்கான்னு தெரிலையே. இது எவ்வளோ ரொம்ப லாங் போதான்னு தெரில. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கரை வழியாக போயிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு அப்படியே வருவோம். கரை வழியாக போயிடுவோமா? இதான் பிரச்சனை. நம்ம கரை வழியில் போவோம். கோயில் ஒன்று இருக்குது, என்ன கோயில்னு தெரியல. பாருங்க கரையில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இது என்ன கோயில் தெரியுமாடா உனக்கு? தெரியலையே. தெரியலையா? நம்ம ஊரே அவங்க தெரியும். நான் வந்து பக்கத்தூர்லேருந்து வந்திருக்கேன். இங்கே போயிட்டு கிட்ட காமிச்சிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்க கம்மாக்கரையிலேயே நடந்து போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது. காலையில் புகை மாதிரிலாம் போயிட்டு கம்மாக்கரை. தூக்கம் போடலாம். கூலிங்காக இருக்குது. இங்கே பாருங்களே செம்மையாக இருக்குது. சமைக்கிறதுக்கு கூட இங்கே வந்துடலாம் போல. நம்ம வீடியோவில் சமைக்கிறதுக்கு லொக்கேஷன் கிடைக்காம தடுமாறணும். நல்ல லொக்கேஷனாக இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டு நம்ம அம்மா சுற்றிக்கிட்டு அப்படியே அந்த போட்டு வந்துடலாம். ஜாரு இங்கிட்டு பாருங்கள். இதுக்கெல்லாம் நம்ம கம்மாக்கில் இங்கே 2 மரம் இருந்துச்சு. இருக்காடா இங்கனக்குலாம் முன்னாடி வரும்போது இங்கே இந்த ஒட்டில் ஒரு 2 மரம் இருந்துச்சு. நான் காணும். பழத்துக்குங்களாடா இங்கே பேசிக்கிட்டு வாரேன். வந்து நல்லா இருக்குது உங்களுக்கு. சீசன் இதுதான். சூறாம்பழமும் இளந்தாப்பழமும் ஒன்றா பழக்கம். நம்ம வந்து நம்ம சேனலில் சூறாம்பழம் வீடியோ போட்டிருப்போம். பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். தண்ணி குறைந்த மாதிரி இருக்குது. இதில் போயிடுவாங்க. இதில் இது முடிஞ்சாடா 5 வரைக்கும் பாதை போதையாடா? 5 வரை ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழம் தான் இருக்குது. ஆமாம், ஆரஞ்சா? நடுக்க மேக்கில் வந்துட்டு ஆரஞ்சு கொண்டாந்து இருக்குது. சரி, அது ஆரஞ்சு பழமாக இருக்காதா? அது ஆரஞ்சு பழத்தில் முள் இல்லை மரத்தில். அது இது கம்பு குச்சி இருந்தால் எடுத்து பிடிங்கி. அது விசக்காயடா. ஆரஞ்சு கலர்லான இருக்குது. ஆரஞ்சு கலர் வந்தால் அது ஆரஞ்சு பழமா? ஆமாம், ரைட்ரா. சரிடா. இந்த அளவுக்கு ஒரு பழம் ஆரஞ்சு கலரில் இருக்கனால ஆரஞ்சு பழம்ட்டாங்க. அது பறித்து காமிங்களா? ஓடு பாரு. ஆமாம் டோய் ஏண்டா ஜாரங்களுக்கு ஓடு மாதிரி இருக்குது. தோடு தானடா இருக்கும். ஓடுங்க. அதானே இது ஒரு வகையான காய். எப்படி நாருது தூக்கி போட்டு வாடாது. வாடையே சரியில்லை. நான் வேறு ஆரஞ்சு பழம்னோடனே வேமா வரேன். அடுக்க மாய்க்கில் வந்து ஆரஞ்சு நட்டு வச்சுட்டு இதுதான். இது அம்மாயிலலாம் ஆரஞ்சு பழம்லாம் இருக்காது. இறங்கு 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 போடா. நீ முன்னாடி போடா, நான் பின்னாடி வரேன். காற்று போடுவோய். இங்கடா செருப்பு எங்கடா? அவன் செருப்புலாம் போட மாட்டியாடா நீ? ஆரஞ்சு பழத்துக்கு தின்னு மூச்சு வச்சுருக்காங்க. பல வெள்ளம் தட்டுருக்காங்க. வெறும் தோலா கிடக்கு பாருங்க. எது இது வேறு மருந்து செடின்னு நினைக்கிறேன். டோய் 2 நாளைக்கு முன்னாடி தான் தின்னுருக்காங்க. நமக்கு முன்னாடி தின்னுட்டாங்க யாருன்னு தெரியல. மரம் பூரா பழம் தான். மரம் பூரா இந்நேரம் ஆரஞ்சு பழமாக இருந்தால் நேரம் இருக்குமாடா? காயே வந்திருக்காரா? காயை விட நான் இருந்திருக்காது. எல்லாம் கொண்டே இருக்கான். ஏன்னா கம்மா பார்த்தா பெரிய கம்மா இருக்குது. இதுக்கு இது முடிஞ்சு வச்சு சீக்கிரத்துலேயே. ஆரஞ்சு பிஞ்சு கிடக்கு. சின்ன காயாக இருக்குது. இந்த பாருங்க அப்படி தான் இருக்குது. பிஞ்சில் இருந்து ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும் போல். இந்த ஒரு பிஞ்சு. இன்னொரு மரம் இருக்குது பக்கத்துலேயே.
ஏன் அந்த மரம் அன்னைக்கு அந்த ஒரு மரம் இருக்காரு அதில் பார்ப்போமா? இங்கே வர பழத்தை பாடுறா, எங்க இங்கே வர சூறாம்பழத்தை பாடுறா. பாருங்க எவ்வளோ பழம்னு வந்து பாருங்க. இங்கே பாருங்க, பயங்கரமாக இருக்குது பழம். இங்கே பாருங்க கொப்பை பாருங்க, நல்ல பழமாக இருக்குங்க. இங்கே வருது பெருசாக இருக்குது. இது பாருங்க. சாப்பிட்றீங்களா இல்லை எனக்கு அமையல சொல்லுங்க. அதை ஏற்கனவே வீடியோவே எடுத்து போட்டேனே. அந்த வீடியோ பார்க்காத இதில் சொல்லட்டும். சரிவா, லேட் ஆகிட்டு இருக்கு, வாங்க போவோம். வரும்போது என்ன படத்துக்கு கும்பிடுவாங்களா நண்பர்களே? நம்ம வந்து கம்மாயை தாண்டி வந்துட்டோம். இங்கிட்டு அந்த ஒரு மரம் நிற்கிது, அதில் வீட்டு படுத்துருக்காள் அங்கே பார்ப்பாங்க. கம்மாயில் தண்ணி விலை கம்மியாக இருக்குது. இப்போ வெயில் சீசன் என்ன வத்திருச்சுடா. இன்னும் ஒரு 2 மாதத்தில் இன்னும் போயிடும், உள்ள போயிடும் தண்ணி பூரா. இப்போயே பாருங்க ஃபுல்லாக வறந்துட்டு வாங்க. என்னெல்லாம் இந்த வெடிப்படிப்பாக இருப்பாருங்க, தெரியுதா? இப்போவே இப்போ ஸ்டார்டிங்கில் எப்படின்னா இன்னும் போகிற காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த மரம் இருக்காங்க பார்ப்போம். இன்னொன்று மரம் பட்டு போன மாதிரி இருக்குது. அது அப்படித்தான். உங்களே இதாருங்க, ஒரு வழியாக மரத்தை மறந்தோம். எல்லாம் மட்டும்தான் தெரியுது, காயை ஒன்று காணும். காய் கிடக்குறா, என்ன துணியாக இருக்குது பாருங்க. ஒரு காய் பெரிய காயாக இருக்குது. மிச்சம் பாருங்க, சூறாங்காய்க்கு இருக்குன்னு சம்மந்தம் இல்லாமல். இந்த யாருங்க 2 காயை வச்சு பாருங்க. இது இழந்த காய், இது சூறாங்காய். 2 ஒரே மாதிரி இருக்கீடா. இழந்த பழம்லாம் பெருசாக இருக்கும், பார்த்தா சின்னமாக இருக்குது. இந்த கீழே குத்தி கிடக்க வருது, காஞ்சு போச்சு. முடிஞ்சிருச்சோ? இல்லைடா, இல்லைடா, பழுத்து கீழே விழுந்து காஞ்சு போனது. மோசர கொடுக்கையா இருக்கும் போல. முந்திரி கட்ட மாதிரி இது மட்டும் முந்தி காய்ச்சிருச்சா என்னன்னு தெரியல. இந்த சீசன் எண்டிங் சீசன் இதான்டா. சூறாமமும் இதே எப்போவுமே ஒன்றா தான் பழுக்கும். சாயந்தரம் நம்ம அடுத்த மரத்தை பார்த்துட்டு போகலாம். இது வந்து பழத்தை காணும், பழம் காஞ்சி கொட்டிடுச்சு. இந்த 2 மரம் இருக்குது, இங்கிட்ட 2 மரம் இருக்குது. இங்கே பாருங்க, கொண்டு கட்டின சூறாக இருக்கேன். அகனே குச்சி குச்சியாக தெரியுதுடா. இது பூராமே வந்துச்சுன்னா இளந்த மரமே. ஏதாச்சும் ஒன்றாச்சும் பழக்காமல் இருக்கணும். நாங்கள் பிடிங்கிடுவோம் இன்னைக்கு. இங்கே பாருங்க, இதில் காய் காய்ச்சிருக்கு பாருங்க. ஆனால் பழம் இன்னும் பழுக்கலை, காயாக தான் இருக்குது. வாங்க அங்கே சுற்றி போய் பார்ப்போம். இங்கே வாரே மக்கள், இங்கே வாங்க. காய வர என்ன ஃபுல்லாக காயாக இருக்குடா. இந்த ஒரு பழம் மட்டும் நல்லா அதுவும் காஞ்சி கிடக்கு. வைக்கும் ஐயோ பார்த்து நேரம் மூஞ்சி இருக்கும்டா. ஃபுல்லாகவே காயாக தானே இருக்குது. அரைப்பழமியா? சரி பாருங்க, அப்படி காய சரியாக கிடக்கு பாருங்க. இங்கே வர ஒரு அரைப்பழத்தை பாரு, அந்த சொட்டோன்னு விழுந்துருச்சு. காயை பாருங்க, எவ்வளோ காய் இருக்குன்னு. இஞ்சாரு இஞ்சி பாருங்க. ஒரு பழம் ஒன்று போட்டுச்சு, காஞ்சி இருக்குது. ஆனால் காய் பாருங்க சரியாக கிடக்கு. ஒரு காய் பழுத்து, அது என்னடானா காஞ்சி கொட்டிருச்சு. இது என்னடா பழுக்காமல் இருக்குது. கடைசி வரைக்கும் நாங்கள் பழம் திங்க முடியாது இன்னைக்கு. துவக்குது அந்த காய். ஒரு மரம் இருக்குது, பார்த்துருவா. பார்த்துக்கலாம். இது பாருங்க, மணி 3 மரம் இருக்குது. அது ஒரு மரம், இது ஒரு மரம். இது ஏற்றா மக்களே, நம்ம அங்கே போய் பார்ப்போம். இன்னும் நமக்கு பார்க்க வேண்டிய இதில் ஒரே ஒரு காய் மட்டும் இருக்குது. தெரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. வந்ததுக்கு ஒரு பழம், ஒரு அரைப்பழம். இது வார காய பாரு. முதல் பறித்து அரைப்பழம் நல்லா இருந்துச்சு. இதுவே ஒரு அந்த காஞ்சி கிடக்குடா. இதுதான் உழுப்புடா. பழுத்துச்சுன்னா கீழே விழுந்துரும்ல. செடியை பிடிச்சி அளப்படாடே பயில்வான். யாரா கீழே பிடிச்சி ஒரு அளப்பு அளப்பு. உழுப்புனா பழம் மேல் நினச்சா விழுந்துரும்டா. எங்க நல்லா இருக்கா? நல்லா வளர்ந்தேன். சாப்பிடு. தின்ட்டு சொல்லு. இதெல்லாம் தான் கொட்டுது. அருமையாக இருக்குது. பழம் இன்னைக்கு பழுக்க கலவலையே பாருங்க. அங்கேருந்து நான் நடந்து எல்லா மரத்தையும் பார்த்துட்டு வந்துட்டான். இருக்குனாலே தெரியல. ஆரஞ்சு பழம் இல்லாதீங்களா? தெரிஞ்சு அந்த பழத்தாலையும் தடிப்பேன். பழத்தை பிடிங்க. இங்கே இருக்குதுன்னா சூறாமலத்தை பாரு. இல்லைன்னா மேலே வரைக்கும் போயிருக்குது.
சூறாமல் நிற்க வாருங்க, மேலெல்லாம் சூறாமல் ஏகப்பட்டது இருக்குது. இது நல்லா குண்டு குண்டாக இருக்கேன் மேலே. சரி வாங்க, வந்து அதுக்கு சூறாமல் மாற்ற முடியுதுப்பா. இப்போ இல்லை, இங்கே பாருங்க ஃபுல்லாக சூறாமலமாக இருக்குது, இப்படிங்கிட்டு இருக்காங்க. நான் போய்ட்டு அந்த மரத்தில் இப்போ பணம் இருக்கான் பார்த்துட்டு வந்துறேன். இதுவும் பூரா சூறாமலமாக தான் இருக்குது. இது எவ்வளோ மரமே இல்லைடா, இதுக்குள்ளே ஒரு நவா மரம் நிற்கிது. உள்ள 3-4 மரமும் நவா மரம் தான்டா, சூறா மரம் இல்லை. இது நவா மரம் இல்லை. என்னது பழம் இருக்கா? நல்லா இருக்காடா? ஆமாடா, மிச்ச பாருங்க, ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம் மரத்தை. பாருங்க சுற்றி திரிஞ்சான். இங்கே பாருங்க பழத்தை பாருங்க, செம்மையாக இருக்குது. ஆரஞ்சு கலரில். இதையும் ஆரஞ்சு பழம் சொல்லிடாதீங்க. ஆரஞ்சு பழம் இருந்துட்டு அங்கே வச்சு ஆரஞ்சு பழம் விட்டாங்க. இந்த கீழே தான் கிடக்காது. இங்கே பாருங்க பழுத்து கீழே கொட்டிடுச்சு. பழுத்து இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். அவங்க பழத்தை பாருங்க, மிச்சம் பாருங்களே. மிச்சம் பாருங்க, நாங்களும் வந்து வேஸ்ட்டாக வேணும்னு நினச்சி இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா தொட்டோன்னு விழுதுற கீழே எல்லாமே பழுத்துருக்கு. பிச்சு காமிக்க இங்கே வர மாட்டேங்குது. செம்மையாக இருக்குது பழம். இந்த பழம் இப்படித்தான் இருக்கும். இது வந்து நாட்டு பழம், மலையாளந்த பழங்கிறது அது வேறு பெருசாக இருக்கும். பிடுங்கம்மா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பழம் நிறையா இருக்குது. இது நல்லா பழுத்துருக்கும்போல ஒன்று தொட்டோன்னு கீழே விழுந்துருது. இது பாருங்க, மரம் சின்ன மரமாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது இங்கே பாருங்க, காயம் பாருங்கள், பழத்தெல்லாம் பாருங்கள். இங்கே பாருங்க, இந்த பழத்தில் என்ன ஒன்றுன்னா இதில் வந்து புழு இருக்கும், பார்த்துக்கன்னு சாப்பிடணும். நான் சூறாமரத்துலேருந்து புழு இருக்கான்னு சொல்லியிருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புழு இருக்கும். அதனால் இதை மட்டும் சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடணும். சின்ன மரமாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்குப்பா. பாருங்க கீழே தான் கொட்டி கிடக்கு, குறைக்குவோம். முதல்ல ஃப்ரெஷ்ஷாக இல்லை மரத்தில் பிடிச்சி பைய வச்சுருக்கியா? மரத்தில் பிடிங்கன்னா தனியாக வச்சுக்குவோம், கீழே பிறக்கிறத தனியாக வச்சுக்குவோம். நான் கீழே வந்து ரொம்ப பழுத்து அதுவாக விழுந்தது. அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் அரைப்பழமாக இருக்கும். இது வந்து பையில் வச்சுக்குவோம். கீழே கீழே விழுதுடா, உள்பீட்டு பேசாமல் மறைக்கிறோமாடா. உழுப்பினா எல்லா பழமும் கலந்துடும். கீழே எல்லா பழமும் மரத்தில் உள்ள பட்டம் தனியாக பறித்து வச்சுக்கோம், பைக்கில் கீழே இருக்க தனியாக பறிக்க வச்சுக்கணும். முள்ளு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க, இவ்வளோ சார்பாக கொக்கி மாதிரி இருக்குன்னு பாருங்க. இந்த சூறா மரத்துக்கு இதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு பழம் இருப்பாரு. அந்த தவளுக்கு தான் இருக்குது, கொட்டி இருந்துச்சு. நான் கையை வச்சோடனே பல பழம் இங்கிட்ட வந்தாலும் அங்கிட்டு தான் இருப்பார் பழம். மக்களை இந்த இளந்தாப்பழத்தை சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க, இருந்தாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிக்குமா ஒன்றுங்கிறத. அது சாப்பிடுவோம். இந்த வருங்க மக்களே பழம். நீ விழுங்கடா. இந்த பிடுங்கினா தான் பிறக்கணதா? கீழே இருந்தது. கீழே இருந்தால் தனியாக வச்சுக்குவோம். இதெல்லாம் நல்லா பழுத்தாதா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மரத்தில் பிடுங்கினது கொஞ்சம் துவக்கம், அதனால் அது தனியாக பைக்கில் வச்சுக்க. கையில் வச்சுது. அதோடையும் பழுத்து விழுந்ததில் இந்த புழுவெல்லாம் இருக்கும், அதனால தான் தனியாக வச்சு சொல்கிறேன். மரத்தில் கொஞ்சம் பழம் தான் இருக்குது, கீழே தான் கிடக்கு நிறையா. இந்த அந்த இருக்கா கண்ணா, அந்த அதில் இருக்குவார், உள்ளே இருக்குவார். பூங்களையா அந்த உன் கைக்கிட்ட ஒன்று இருக்கார், மேலே மாதிரி மரத்தில் இருக்கார். அந்த உன் கைக்கிட்ட அங்கிட்டு அந்த பக்கம். அது பக்கத்தில் ஒன்று இருக்கார். இந்த அந்தாலாம் இருக்குது.
தொட்டோன்னே வருதுப்பா. மர சைஸுக்கு பழத்துக்கும் சம்மந்தமே இல்லை. நான் இன்னும் இது வரைக்கும் வரலைண்ணா நீங்களே நாங்கள் அப்படி திரும்பி வீட்டுக்கு போயிருக்கோம். பார்த்துருக்க மாட்டான். சூறாமலம் முடிஞ்சு தெரிஞ்சான் வந்ததை கலாச்சாரம் கொடுக்கோம்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு வழியாக மரத்தை பார்த்தாச்சு. அப்போ இன்னம்லாம் அங்கே இருக்குங்களா அந்த பக்கம் போனால் இருக்கும். போய் பார்ப்போமா? அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு அந்த கடைசி வரைக்கும் போய்த்துட்டு வருவோம். இதே மாதிரி சின்ன மரத்துலேருந்து வளர்த்துருந்தா மரக்காய் பால் பச்சை கலரில் இருக்குது. அஞ்சு வாருங்க, நல்லா பாருங்கள். நீனு காமிடா, அஞ்சு வாருங்க. வேகமாக இருக்குது. மரத்தில் இருந்த மரத்தோட கீழே இருக்க பாருங்க நிறையா இருக்குது. நிறையா கிடக்கு. இதுக்கு இப்போ அந்த தனியாக பைய வச்சுருக்கீங்களா இல்லையா? என்ன பண்ணுவான் இதுக்குள்ளே போட்டுருமாடா? அதான் நல்லா தான் இருக்குது. மிக்சிங் பண்ணிடாண்டிய போட்டு கலக்குங்க. என்ன தனியாக வச்சே கவர் இல்லை. இந்த யதார்த்தமாக ஒரே ஒரு கவர் தான் எடுத்துக்கு வந்தோம். ஆமாம், பிடுங்க மாத்தான் பிடுங்க வீட்டிலே பார்த்துக்கணும். அரப்பழம் வேறு டேஸ்ட்டு. ஹைட்டாக துவக்கிற மாதிரியே இருக்குடா. புளியம்பழம் மாதிரியே இருக்குங்களா? அரப்பழம் மாதிரி. இதில் எல்லா பழத்தையும் பறிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்க, இந்த சின்ன மரத்தில் இவ்வளோ பழம் இருந்திருக்கு. உங்களுக்கு எடுத்து காமிக்கிற வெளியில் இங்கே பாருங்க. நாங்கள் வந்து பழமும் கொஞ்சோண்டு அரப்பழமும் பழுத்திருக்கோம். இது வந்து நாளைக்கு வந்து பழுத்துறோம். இதுக்காண்டி வந்து தனியாக வர முடியாங்கிறனால வந்து நாங்கள் அரக்காயும் சேர்த்து பறிச்சுக்கு போயிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய். அடுத்த வீடியோ பார்ப்போம்.